அடுத்ததாக கரகாட்ட கலைஞர் ஜோதி அவர்களுடைய வாழ்வியல் தொடர்ச்சியாக அவரோடு அவரை பரிந்துரை பண்ணதில் முக்கிய பங்கு என்பது எம்எம் தீன் அவர்கள் தான் வந்து பரிந்துரை பண்ணாங்க, நாவலாசிரியர் அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்களை நாங்கள் முதல்ல நானும் அவரும் ஒரு முறை சந்திச்சுக்கிட்டோம். அவர் குறித்தான அறிமுகத்தை தீன் அவர்கள் வந்து பேசுவார்கள். கரகாட்ட கலைஞர் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுக்கு கும்பாட்டம்னு பேர். கரகாட்டம் என்ற சொல் ஒரு புனிதப்படுத்தப்பட்டு வேறொரு சொல்லாக மாற்றப்பட்டு இங்கே வந்தது. இங்கே இருக்கிற கரகாட்ட கலைஞர்கள் ஒரு காலத்தில் தமிழ் சமூகத்தில் சதுர ஆட்டம் இருந்தது. தேர் போவதற்கு முன்னாலே, கோயில் தேர் போவதற்கு முன்னாலே ஒவ்வொரு முக்கிலும் ஒவ்வொரு சதுரத்திலும் நின்று ஆடுகிற ஆட்டம் சதுராட்டமாக இருந்தது. அந்த சதுராட்டத்திற்கு பின்னாலே இளம் கலைஞர்கள் உருவாகி கரகாட்டம் என்கிற ஒரு மாற்று வடிவத்திலே உருவானது தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே நாம் கும்ப ஆட்டம் என்று அழைக்கிற இந்த கரகாட்டம். கரகாட்டம் என்பது சமூகத்தின் பார்வையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆடுகிற ஆட்டமாக ஒரு காலத்திலே இருந்து வந்தது. இன்றைக்கு மேல்தட்டு மக்களும் அதில் ஆடுகிறார்கள் என்பது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஆடுகிற போதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவர்களை பற்றி பேசுகிற பேச்சும் அவர்கள் பொதுவிலே நேர்ந்து விடப்பட்டவர்கள் என்று போல பேசுவதும் அவர்களை அழைத்து வந்தவர்கள் அவர்களை என்னவெல்லாம் செய்தார்கள் என்று அந்த மாதம் முழுவதும் பேசிக்கொள்வதும் இருந்த ஒரு காலத்தில் கரகாட்டத்தை வாழ்க்கை பயணமாக கொண்டு நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஜோதி அவர்கள். நான் அவர்களை சென்னையிலே நடக்கிற நீயா நானா நிகழ்ச்சியிலே தமிழகத்திலே இருக்கிற ஆடல் பாடல் கிராமிய கலைகள் ஒரு நிகழ்ச்சிக்காக கோபிநாத் அவர்கள் நீயா நானா நடத்துகிற போது திருநெல்வேலியிலிருந்து ஜோதி அங்கு வந்து பேசி அன்றைக்கு சிறப்பாக பேசியமைக்காக பாராட்டு பெற்று 20,000 ரூபாய் பரிசை பெற்றவர்கள் ஜோதி அவர்கள். ஜோதியினுடைய வாழ்க்கையை வைத்துத்தான் நான் கூட ஆனந்த வேடலிலே கரகம் என்கிற ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். இந்த கொரோனாவுக்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் கரகாட்டம் எல்லாமே இல்லாமல் போன பிறகு அவர்கள் வாழ்க்கை பயணத்திலே சிரமப்பட்ட போது இறப்பு வீடுகளுக்கு சென்று ஆட வேண்டிய அவல நிலை கரகாட்ட கலைஞர்களுக்கு வந்தது. அதிலே எவ்வாறெல்லாம் அவமானப்பட்டார்கள் என்பதுதான் கரகாட்டத்திலே அந்த கதையிலே நான் சொன்ன விஷயம். அதற்கும் ஜோதிக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. ஆனால் ஜோதியினுடைய வாழ்க்கை முழுவதையுமாக நான் கேட்டிருக்கிறேன். 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. நான் வெக்க வேற இருக்கு, அதனால் எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே பேசியவர்கள். ஆனால் அந்த வாழ்க்கையில் அவங்க ஒரே ஒரு சின்ன பாட்டு மட்டும் நான் சொல்கிறேன். தனக்கு குழந்தை பிறந்ததை தானே கொட்டுகிற மழைக்குள்ளே ஒரு முறுக்கு விற்கிற ஒரு வண்டிக்குள்ள அல்லது சின்ன பொருட்கள் விற்கிற வண்டிக்குள்ள குழந்தை பிறந்ததை பற்றி சொல்லிய விவரம் இன்றும் மனதிற்குள்ளே இருக்கிறது. இன்னொன்று சொன்னாங்க, எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா ஒரு டைரியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் எங்கள் அப்பாவினுடைய கை மட்டும் இருந்தது. அந்த கைதான் என் அப்பாவாக இருக்கிறது என்று சொன்னார். முழுவதுமான அந்த கதை எழுதப்படுகிற போது தமிழகத்திலே கரகாட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கை எத்தனை கொடுமையானது. அது நளினி ஜமீனாவை மட்டுமல்ல, நளினி ஜமீனாவினுடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன். அதையும் தாண்டி மிகவும் கொடூரமான வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு அந்த கரகாட்டத்தை ஒரு குழுவாக தன்னோடு இணைத்து கொண்டு
செயல்படுகிற ஜோதியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நேரம் கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக எழுதுவேன். அதை பேராசிரியர் விமலா அவர்கள் மலையாளத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு இதை வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் உயர்ந்த தளத்திலே, உயர்ந்த நிலையிலே அவர்கள் நீயா நானாவிலே பங்கெடுத்தார்கள், சினிமாவிலே நடித்திருக்கிறார்கள், இன்னும் பல காட்சிகளை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே அரங்கேற்றி இருக்கிறார்கள். சமீபத்திலே அவர்கள் அவர்களுக்கு பேரனா பிறந்திருக்கிறான். எல்லாம் மகிழ்ச்சியாக நிறையட்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களுக்கு வாழ்த்தி, தாமு ஏகாசாருடைய நெல்லை மாவட்ட கிளை அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி அவர்களை கௌரவிப்பதிலே நானும் பெருமைப்பட்டுள்ளேன். வாழ்க கலைத்தாய், வளர்க கரகத்தாய், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தா இன்னைக்கு முன்னாடி அநேக இறைவன்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்று அன்போட உபசரித்து இந்த மாதிரி விருதெல்லாம் வாங்குறது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஸ்டேஜ் ஏறி விருது வாங்குறது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய விருது வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பணத்துக்காண்டி கூட இருக்கணும். ஆனால் ஒரு படித்தவங்க இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அந்த விருதை கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயம். எனக்கு ஆட்டக்காரவங்களுக்கு மதிப்புன்னு எங்கேயுமே கிடையாது. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரி இன்பம் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. எங்களை யாருமே மதித்தது கிடையாது. இந்த ஸ்டேஜில் அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ படித்தவங்க எங்களை மதித்து எங்களுக்கு விருது கொடுக்குன்ற நினைக்கிறப்ப அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளோ வலி. ஒவ்வொரு நாளும் ஹோம் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பீரியட்ஸ் பெயின் இருக்கும், நிறைய பெயின். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது கிரவுண்டுக்குள்ளேயும் நிறைய வலிகள் கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த கிரவுண்டில் உட்காந்து எங்களை பார்த்து கைத்தட்டி சிரிச்சா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நொடி, அந்த நிமிஷம் அவங்களுக்காண்டி தான் வாழணும்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா எங்களுக்கு ஜனங்க, எங்களை பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட வர்ற ஒரு கைத்தட்டல் பல கோல்டு மெடலுக்கு சமம். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்குள்ளேயும் வலி இருக்குது. கரகாட்டம் வெறும் ஆபாசமாக பார்க்காம, இங்கே ப்ரெஸ் மீடியா எல்லாமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கரகாட்டத்தை வெறும் ஆபாசமாக பார்க்காம அது ஒரு கலையாக மதித்து மீண்டும் அந்த ஆபாசத்திலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு உங்களோட அனைத்து உதவிகளும் எங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உலகங்களுக்கும் நன்றி. வணக்கம்.